பாமக நிறுவனர் ராமதாசுடன் தான் ஒரே மேடையில் பங்கேற்ற நிகழ்வுக்கு பிறகு தன்னை தாக்க முயன்றதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது பேசிய திருமாவளவன் பல இன்னல்களுக்கு மத்தியில் கட்சியை வழிநடத்தி வருவதாக தெரிவித்தார். சில புரட்சிகர கட்சிகள் அம்பேத்கரை புரட்சியாளரே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். 70 ஆண்டு காலமாக கம்யூனிச சித்தாந்தம் செய்ய முடியாததை அம்பேத்கர் தனி மனிதனாக சாதித்து காட்டியதாக தெரிவித்தார். ஒருமுறை பாமக சார்பிலே மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அழைத்து வந்து மதுரையிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பேச வைத்தார்கள். அந்த மேடையிலேயே நான் தேர்தல் புறக்கணிப்பை வலியுறுத்தி பேசி அதிலே சின்ன சலசலப்பு கூட ஏற்பட்டது. பாமக தீவிரமான தேர்தல் அரசியலில் உள்ள ஒரு கட்சி. மருத்துவர் ராமதாஸ் மேடையில் இருக்கிற போதே ஒடுக்கப்பட்ட மக்கள் தேர்தல் அரசியலில் பங்கேற்க வேண்டாம், நமக்கு அந்த அரசியல் ஒத்துவராது என்று நான் அன்றைக்கு இருந்த பார்வையில், அன்றைக்கு இருந்த ஆவேச உணர்வில், அன்றைக்கு இருந்த அணுகுமுறையில் நான் பேசினேன். அப்போது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் என்னை தாக்குவதற்கே முயற்சித்தார்கள். மேடை விட்டு இறங்கிய பிறகு என்னிடத்தில் வந்து வம்பிழுத்தார்கள். தகவல் தெரிந்து உடனே இயக்கத்தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் தல்லாகுளத்திலிருந்தும் புதூரிலிருந்தும் பந்தல்குடியிலிருந்தும் 50-100 பேர் திரண்டு விட்டார்கள். அதெல்லாம் நடந்த கதை, வரலாறு.